ஓகே, கொஸ்டின் நம்பர் 6 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஷோ தட் த ரிலேஷன் ஆன் த செட். ஸோ செட்டு கொடுத்தாச்சுமா, செட். ஸோ செட்டுக்கு நேம் வச்சுக்கலாம் ஏ ஆர் பி அப்படின்னு வச்சுக்கலாம். செட்டோட ஆன்சர் 1,2,3 அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ கிவன் இஸ் ஆர். ஆர் இஸ் த ரிலேஷன். ஸோ ரிலேஷன் கொடுத்தாச்சுமா. என்ன கொடுத்துருக்காங்க 1,2 and 2,1 என்ன பண்ணியாச்சு. ஓகே கொடுத்தாச்சு. இஸ் சிமெட்ரிக். இது சிமெட்ரிக்கா இருக்குமா, பட் நெய்தர் ரிஃப்ளெக்சிவ் நாட் டிரான்சிட்டிவ். இது ரிஃப்ளெக்சிவாவும் டிரான்சிட்டிவாவும் இருக்காது அப்படி சொல்றாங்க. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது ரிஃப்ளெக்சிவ் பார்க்கோமா. ரிஃப்ளெக்சிவ், இது ரிஃப்ளெக்சிவ்க்கு வந்து ஒரு சிங்கிள் எலிமெண்ட் எடுத்துக்கலாமா. எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம், 1 பிலாங்ஸ் டு ஏன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இதுல அந்த எலிமெண்ட் அது கூட ரிலேஷன் வச்சுக்குமா, அப்படி ஆர்டர் பாருங்க இருக்குதா? இல்ல சார். இல்ல. அப்ப எப்படி எழுதுவீங்க சொல்லுங்க நீங்களாவே. 1,1 not belongs to R, therefore it is not reflexive. Not reflexive. So இதே மாதிரி நம்ம 2-3 எக்ஸாம் எழுத முடியும். சோ சிம்பிளா ஒரு எக்ஸாம் எழுதினாலே போதும். இல்ல சார் நான் வந்து 2-3 எக்ஸாம் எழுதுறேன். 2,2 not belongs to R, 3,3 not belongs to R னால ஓகே தான்மா. சரிங்களா? சோ அடுத்து பார்க்கிறது வந்து சிமெட்ரிக்மா. சோ சிமெட்ரிக் வந்து இந்த கொடுத்த ரிலேஷன்ல 1,2 இருக்குதாமா ஆர்டர் பேர். 1,2 இருக்குதா, மாத்தி போடுங்க. ஆமா அதுவும் இருக்கு சார். 2,1 அது அவேலபிளா இருக்கு. அப்ப எப்படி அதெல்லாம் சொல்லுங்க பாப்போம். சோ 1,2 belongs to R and also 2,1 also belongs to R, therefore it is symmetric. Symmetric இருக்கும். ஓகே தானேமா? சோ மூணாவது பாத்தீங்கன்னா என்ன பார்க்க போறோம், டிரான்சிட்டிவ். சோ டிரான்சிட்டிவ் பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. 1,2 இருக்குதாமா. சோ 1,2 belongs to R and so 2 ல முடியுது. அப்போ 2,1 also belongs to R. அப்ப இந்த 2 கேன்சல் ஆயிட்டா 1,1 இருக்குமா இல்லையா? இந்த 1,1 இங்க இருக்குதாமா? நோ சார். நோ. அப்போ 1,1 does not belongs to R, therefore it is not transitive. Not transitive. அப்போ அவன் சொன்ன மாதிரி R is symmetric but no reflexive and என்னது not transitive, hence proof. சரிதானம்மா? Yes sir. இது ப்ரூவ் ஆயிட்டலாமா? ஆமா. That's the result. Okay அம்மா. Next question போலாமா? Yes sir. Okay fine. Next question number 7 ma. Question number 7. 1 second ma. So question number 7 பாருங்கம்மா. Question number 7. 7 என்ன கொடுத்திருக்காங்க? 7th என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. Show that the relation R, the set capital A of all the books in the library. அப்போ இங்க A அப்படிங்கிற செட் யாருன்னு பாத்தீங்கன்னா, so all the books in a library of a college. ஒரு காலேஜ்ல உள்ள லைப்ரரியில உள்ள எல்லா புக்ஸையும் நம்ம என்ன பண்ணுவோம், சூஸ் பண்ணிக்கணும். ஓகேவாமா? சரி, இப்போ இங்க என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் வாட் இஸ் த ரிலேஷன். சோ ரிலேஷன் கொடுத்திருக்காங்க. சோ ரிலேஷன் கேபிட்டல் R is equal to x, y such that x and y have same number of pages. So இது வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்லலாமா. இது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். அப்போ இது வந்து ஷோ தட் சம். அப்ப கண்டிப்பா எல்லாமே என்ன நமக்கு ப்ரூவ் ஆயிடும் அப்படிதானமா. அப்ப டோட்டலா 3 ரிலேஷன் யாரெல்லாம், ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ். அப்ப நீங்களா டக்குனு ஆன்சர் சொல்றீங்களா? முதல்ல சொல்லுங்க பாப்போம். எழுதிக்கிறேன், அதுக்கு நீங்க எழுதிக்கங்க. ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவ் சொல்லுங்க பாப்போம். ரிஃப்ளெக்சிவ் இப்போ ஒரு புக் லெட்ஸ் கன்சிடர் இட் as x. x belongs to எங்க எடுப்பீங்க? A. Very good. What is the wording? எப்படி எழுதலாம்? X okay. X, very good. belongs to R. Okay. X and X has the same number of pages. Have a same
number of pages. Very good. Pages. Therefore it is Therefore, it is reflexive. it is a reflexive. Very good ma. Second யாருமா? Second is symmetric. Symmetric. இப்போ சொல்லுங்க பாப்பா, நோட்ஸ் சொல்லுங்க, எப்படி எழுதுவீங்க? Okay. X comma Y X comma Y belongs to A. belongs to A. Okay. Okay. அதுக்கப்புறம் வந்து X comma Y X comma Y belongs to R. belongs to R. X comma Y belongs to R. X and Y X and Y has the same number of pages. have same number of pages. Very good ma. இப்போ அடுத்து மாத்தி போடுங்க, சேமா தானே வரும், அப்படிதானே? Yes sir. X உள்ள X புக்கும் Y புக் இருக்குது, இதுலயே நம்பர் ஆஃப் பேஜஸ் உள்ளதும் இதுவும் நம்பர் ஆஃப் பேஜஸ் ரெண்டுமே ஈக்குவல்னா, சோ ரெண்டையும் மாத்தி எடுத்தாலும் ஈக்குவலா தானே இருக்கும், அதுல எந்த சேஞ்சஸுமே இருக்காது இல்லம்மா? Yes sir. ஓகே. அப்ப எப்படி எழுதலாம் சொல்லுங்க? வாட் இஸ் தி வேர்டிங்ஸ், எப்படி எழுதலாம்? Y comma X Y comma X belongs to R. belongs to R. Where Y and X has the same number of pages. Very good. Have a same number of pages. Therefore it is Symmetric. It is symmetric. Very good ma. So what about the transitive சொல்லலாமா? Okay sir. Transitive X சொல்லுங்க பாப்போம். comma Okay. X comma Y comma Z belongs to A. A. Very good. சொல்லுங்க அடுத்து சொல்லுங்க, எப்படி எழுதலாம்? அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து X comma Y belongs to R. X comma Y belongs to R where X and Y have the same number of pages. have same number of pages. Okay, fine. அடுத்து அப்புறம் Y comma Z Y comma Z belongs to R. where Y and Z have the same number of pages. have a same number of pages. Okay, fine. அடுத்து Y அப்புறம் cancel. வந்து so X comma Z belongs to R. X comma Z belongs to R where X and Z have the same number of pages. same number of pages. Therefore it is transitive. The given R is எதெல்லாம் ஓகே பண்ணுதுமா? இது வந்து reflexive, symmetric and transitive. Therefore it is equivalence. Hence proved. Okay தானம்மா? சம் புரியுதாமா? ஈஸியா இருக்குதா, கஷ்டமா இருக்குதாமா? Easier இருக்கு sir. Alhamdulillah. Okay, fine. Next question ma. Question number 8. Question number 8, 9, 14 இதெல்லாம் வந்து important question சொல்லிருந்தாங்க sir. Okay ma, okay. So நீங்களே ஆன்சர் பண்ணிடுவீங்க, இது ஆல்ரெடி பார்த்த சம் தான். நம்ம எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நம்ம முன்னாலேயே பார்த்ததுனால நான் ரிலேட் பண்ணி நடத்துவோம்ல, அது ரிலேட் பண்ணி நடத்தல உங்களுக்கு. சோ இந்த சம் முழுக்க நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க, நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். சரிங்களா? எல்லாமே நீங்க என்ன பண்ண போறீங்க? இன்ஷாஅல்லாஹ். ஓகே, இன்ஷாஅல்லாஹ். நீ ட்ரை பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. So what is the given set A? சொல்லுங்க பாப்போம், what is the given set A? Okay, set வந்து 1 2 3 4 5. 1 2 3 4 also 5. Okay, fine. What is the relation? R is equal to modulus of A minus B. A comma B such that modulus A minus B is even. Okay. So இது என்னன்னு ப்ரூவ் பண்ண போறோம்? R is even. Okay, R is equivalent. Sorry. Equivalent எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தானே வரணும். So what is the meaning of this? What is the meaning of this? இதோட அர்த்தம் என்னமா? What is the meaning of this? தெரிஞ்சே சொல்லுங்க. இந்த ஒரு பாக்ஸ் போட்டுக்கோம்லமா, இதுக்கு என்ன மீனிங்? இதுதான் ரிலேஷனை உருவாக்க போகுது, இதான் கண்டிஷன். What is the condition? A minus B is even. A minus B the whole modulus is even.
அப்புறம் என்ன அர்த்தம்? ஏல இருந்து பிஏ சப்ராக்ட் பண்ணி அது மாடுலஸ் இருந்து வெளியெடுத்தா அது ஈவனா இருக்கும் அப்படிங்கிறது சொல்லணும். அது ஆக்சுவலா இது ஈக்குவல்னு சொல்லியாச்சு. அப்ப எல்லாமே இது சாட்டிஸ்ஃபை தான் பண்ண போகுது. ஓகே தானே? எஸ் சார். ஓகே, அப்போ இப்போ நீங்க தான் சொல்ல போறீங்க. ஃபர்ஸ்ட் யார் எடுக்கலாம்? ரிஃப்ளெக்ஸ் எடுத்துக்கலாமா? ரிஃப்ளெக்சிவ். ஸோ எனி ஒன் எலமெண்ட்ஸ், ஏதாச்சும் ஒரு எலமெண்ட் எடுத்துக்கலாமா? ஏதாச்சும் எலமெண்ட், எந்த எலமெண்ட் எடுக்கலாம்? எனி ஒன் எலமெண்ட். ஒன். ஸோ ஒன் பிலாங்ஸ் டு ஏ. வாட் இஸ் த கண்டிஷன்? மாடுலஸ் ஏ மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு, இங்க ஏங்கிறது ஒண்ணு தானேமா? ஸோ ஏங்கிறது இங்க ஒண்ணு தானே எடுத்திருக்கோம். அப்போ மாடுலஸ் 1 minus 1 is equal to modulus of 0. Answer 0. அப்ப 0 is even number or not? Yes sir. Is a even number. அப்ப even number இது true or false ஆமா? This is true sir. It is true. அப்ப இது true ஆயிட்டு. அப்ப எப்படி எழுதலாம்? What is the condition? எப்படி எழுதலாம்? Modulus, sorry, எப்படி எழுதுவீங்க? So a comma a belongs to R, where modulus a minus a is even. Therefore it is reflexive. கேட்டதுனாமா? Reflexive. Yes sir. இந்த கண்டிஷன் புரியுதா? எழுத தெரியுதா? ஆமா சார். ஓகே, இப்ப சிமெட்ரி நீங்க சொல்லுங்க. 2 எலிமெண்ட்ஸ் சொல்லுங்க பாபுஸ். 2 எலிமெண்ட்ஸ், a ஒரு எலிமெண்ட், b ஒரு எலிமெண்ட். சோ ரெண்டுமே belongs to a மா. சொல்லுங்க. Okay. Let's consider A யாரு? Let's A as 4. B as 2. ஓகேங்களா? சோ இது எதை எடுத்து, ஒன் செகண்ட் மா. ஓகே சாரி. இப்போ இதுல எல்லா நம்பரையும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகே ஆகிற மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன எழுதணும் அப்படின்னா, மாடுலஸ் ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஏங்கிறது 4 பிங்கிறது 2 ரெண்டையும் கழிச்சா மாடுலஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 2 இஸ் ஈவன். அப்படிதானமா? இது ஈவனா தான் நமக்கு இருக்குது. அடுத்து இது நம்ம எப்படி எழுதணும்? வேர்டிங்ஸ்ல ஏ comma b belongs to R, where modulus a minus b is even. சரியாமா? இது மாத்தி போடுங்க. Modulus b minus a is equal to modulus 2 minus 4 equal to modulus minus 2. Answer is plus 2. So இது நமக்கு even தானமா? So modulus always gives a positive value, not a negative value. கேட்டதானே? இது even தானே? அப்போ இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ b, a belongs to R, where modulus b minus a is even. Therefore it is symmetric. Okay தானமா? இது symmetric தானமா? ஆமா சார். ஓகே, அடுத்து யாரமா பார்க்கணும்? transitive. இப்போ நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்களா? ஓகே சார். 3 எலிமெண்ட், 3 நம்பர்ஸ் வேணும். நீங்க கேர்ஃபுல்லா பண்ணுங்க. நான் a அப்படியே 1 வச்சுக்கிறேன், b அப்படியே 3 வச்சுக்கிறேன், c அப்படிங்கறத நான் என்ன பண்றேன் 5 வச்சுக்கிறேன். சோ எல்லாமே belongs to a. ஓகே தானமா? எஸ் சார். ஓகே, அத ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பொருத்தமா தான் பார்க்கணும். சரியா? அப்ப எப்படி எழுதுவீங்க? மாடுலஸ் I already started doing with 2 4 6 sir. 2 4 6 புரியல மணி சொல்றது? ஓ சாரி, நமக்கு இங்க 6 இல்ல. 6 இல்ல, only 5 தான். 2 4 6 எடுக்க முடியாது. 6ங்கிற நம்பர் a ல இல்ல. ஆமா ஆமா. ஓகே தானமா? அப்ப நம்ம கரெக்ட்டா சூஸ் பண்ணி தான் எடுக்கணும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? a minus b is equal to modulus of 1 minus 3 is equal to modulus minus 2 is equal to plus 2 is a even number. அப்ப எப்படி எழுதுவீங்க? a, b belongs to R, where
மாடுலஸ் a minus b is even. is even. சரியாமா? Yes, sir. ஓகே, அடுத்து பிசி பண்ணுமா? மாடுலஸ் Ah, minus c is equal to மாடுலஸ். ஸோ இங்க வந்து 3 minus 5 is equal to மாடுலஸ் minus 2. ஆன்சர் இஸ் +2. ஸோ இதுவும் நமக்கு என்னவா தான் இருக்குது? ஈவனா தான் இங்கே நமக்கு என்னது அவுட்புட் கொடுக்குது. அப்ப இதுவும் ஓகே தான். அப்போ b, c belongs to R where மாடுலஸ் b minus c is even. செகண்ட் கண்டிஷன் ஓகேமா? ஓகே தானே? சோ வாட் அபௌட் தி தேர்ட் கண்டிஷன்? தேர்ட் கண்டிஷன் வந்து சோ இங்க வந்து b கேன்சல், அப்ப ac பார்க்கணுமா? மாடுலஸ் a minus c is equal to மாடுலஸ் a 1 minus c வந்து 5. ஆன்சர் மாடுலஸ் ஆஃப் -4. ஆன்சர் இஸ் +4. சோ திஸ் இஸ் ஆல்சோ ஈவன். அப்ப மூணாவது கண்டிஷன் ஓகே. அப்போ a, c belongs to R where மாடுலஸ் a minus c is even. Therefore, it is it is transitive. it is transitive. Very good. So it is transitive. Therefore the given relation R is Equivalence. equivalence relation. Okay தானேமா? Yes, Hence sir. true. So first part okay ஆச்சுமா? First part is okay. Okay. So எது வரைக்கும் ஓகே இருக்குது? இது வரைக்கும் ஓகே இருக்கு. சரிங்களாமா? So what is the second part? So second part மறுபடியும் என்ன பண்ண क्वेश्चन நான் காப்பி பண்ணி கீழ பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களாமா? பாருங்க. செகண்ட் பார்ட். So மறுபடியும் சேம் क्वेश्चन தான். இப்போ செகண்ட் பார்ட் மட்டும் தான் பார்க்க போறோம். So கண்டிஷன்ல மாறல. என்ன சொல்றாங்க செகண்ட் பார்ட்? So செகண்ட் பார்ட் எங்க இருக்குன்னா இங்க இருந்து ஆரம்பிக்குது. அப்படிதானமா? So இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க வரைக்கும். Okay. Show that all the elements of 1, 3, 5 are related to each other. அப்படின்னா மீனிங் புரியுதா? இதே மாதிரி சம் முன்னால பார்த்த ஞாபகம் இருக்கு. எக்ஸாம்பிள் சம்ல பார்த்த ஞாபகம் இருக்குதாமா? எக்ஸாம்பிள் சம் பார்த்த ஞாபகம் இருக்குதா? ஐ திங்க் எக்ஸாம்பிள் சம் 7 or 6 செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி ஒரு செட் கொடுத்துட்டு சப்செட் கொடுத்துட்டு அந்த சப்செட் வந்து ரிலேட்டட் டு ஈச் அதர் அப்படின்னு பார்த்திருப்போம். Yes, sir. Yes, sir. அதே கண்டிஷன் தான், அதே மாதிரி தான் எழுத போறோம். ஒண்ணுமே ரொம்ப சிம்பிள் தான். சோ இப்போ நம்ம கிவன் யாரு? சோ கிவன் சப்செட் யாருமா? கிவன் வந்து 1, 3, 5. இது வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு கேக்குறாங்கம்மா. அப்போ இதுல வந்து மாடுலஸ் a minus b is even இப்படிதான் நமக்கு வரணும். is even. Yes, sir. இதுல ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ரிஃப்ளெக்சிவ் வந்து அதே நம்ம எடுக்கணுமா இல்லையா? இப்போ என்ன பண்ணலாம்? 1 minus 1 ஆன்சர் 0 தான் வரும். சோ மாடுலஸ் அடுத்து என்ன பண்ணலாம்? 3 minus 3 ஆன்சர் 0 தான் வரும். அடுத்து மாடுலஸ் 5 minus 5 சோ அதுவும் 0. சோ இது எல்லாமே என்னது ரிஃப்ளெக்சிவா சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஆமா நம்ம எல்லாமே ஈவன் நம்பர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. Yes, ஈவன் sir. நம்பர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ அடுத்து பாருங்க. சோ மாடுலஸ் இப்போ என்ன பண்ணலாம்? அடுத்து ரெண்டு எலிமெண்ட். சோ 1 minus 3 ஆன்சர் வந்து அதாவது -2 வரும், வெளிய வந்தா +2. மாத்தி போட்டு பாருங்க. மாடுலஸ் 3 minus 1 சோ அதுவும் நமக்கு என்னதான் 2 தான் வரும். அப்ப இது நமக்கு எதை ரிலேட் பண்ணுதுன்னா நமக்கு சிமெட்ரிக்கு அது ஓகே பண்ணுது. அப்படிதானே? வேற நீங்க எந்த நம்பர் எடுத்தாலும் ஓகே தான். Yes, sir. சோ 1, 3 எடுத்தாலும் ஓகே தான், 3, 5 எடுத்தாலும் ஓகே தான், 1, 5 எடுத்தாலும் ஓகே தான். எல்லாமே நமக்கு சிமெட்ரிக்கு இது ஓகே பண்ணுது. ஓகே தானேமா? Okay, sir. இப்போ அடுத்து டிரான்ஸ்ஃபர் பொறுத்த வரைக்கும் இந்த மூணு எலிமெண்ட் வரிசையா எடுக்கணும். அப்படிதானே? சோ மாடுலஸ் 1 minus 3 ஆன்சர் இஸ் -2 ஆன்சர் +2. மாடுலஸ் 3 minus 5 சோ ஆன்சர் இஸ் -2 ஆன்சர் +2. மாடுலஸ் 1 minus 5 ஆன்சர் இஸ் மாடுலஸ் -1 ஆன்சர் +4. அப்ப இது எல்லாமே நமக்கு ஈவன் தானே வருது. அப்ப இஸ் கால்ஸ் என்னது நீ சொல்லலாம்? டிரான்சிட் சொல்லாமா இல்லையாமா? Yes, sir. ஒவ்வொரு எலிமெண்ட் ரிலேட் ஆகுதா இல்லையாமா? ஆமா சார். ஓகே. இப்போ நீங்க சொல்லுங்க. இப்போ நீங்க என்ன வேல்யூ சொல்ல போறீங்க? இப்போ ப்ரீவியஸா ஒரு எக்ஸாம்பிள் சம் கொடுத்தோம்ல, அப்போ அங்க என்ன வேல்யூஸ் கொடுத்திருக்கோம் அதே வேல்யூஸ் சொல்லலாமா? என்னது? வேர்டிங்ஸ் அதாவது எக்ஸாம்பிள் சம்ல ஒரு வேல்யூ சொன்னா இப்போ இந்த இதை எழுதுறதுக்கு ஒரு வேர்டிங்ஸ் கொடுத்துருக்கோம்லாமா? ப்ரீவியஸ் சம்ல ஒரு எக்ஸாம்பிள் சம்ல இதே மாதிரி சப்செட் கொடுத்துட்டு ரிலேட்டட் டு ஈச் அதர் ஒரு சம் பார்த்தோமா? எக்ஸாம்பிள் சம்ல அதே வேர்டிங்ஸ் சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க பாப்போம். இந்த the subset is the subset இங்க சப்செட் இல்ல அப்படினா இந்த செட் the set யாரு? 1, 3, 5 okay are related have
சொல்லுங்க. என்ன have ஆரா என்ன வார்த்தை கொடுத்துருக்கம்மா? are போட்டிருக்கேன். are related to each other. அதான் ரிலேட்டட் டு. சொல்லுங்க. ரிலேட்டட் டு each other ஈச் அதர். ஓகே. as modulus of a minus b has modulus of a minus b is is even. even. ஓகே தானேம்மா? கரெக்ட் தானே? அவ்வளவுதான். வேற வேணிஸ் வருமா? வரப்போன்மா hence the relation is equivalence. இதுல வராது. இதுல ரிலேஷன்ஸ், இதுல ஈக்குவல்ஸ் சொல்லவே சொல்லலாமா? ஆக்சுவலா என்ன சொல்றாங்க, இது ஒண்ணுக்கு ரிலேட் ஆகுமா கேக்குறேன். இந்த கண்டிஷனை பூர்த்தி பண்ணுமா? எஸ், இது கண்டிஷனை பூர்த்தி பண்ணதா இல்லையா? எஸ் சார். எஸ், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அப்ப இந்த வேர்டிங்ஸ் ஓகே. இந்த வேர்டிங்ஸ் உங்களுக்கு புரியுதா? ப்ரீவியஸ் நம்ம பார்த்த வேர்டிங்ஸ் தானே? ஆமா. ஓகே, இப்போ அடுத்து. சோ வாட் இஸ் செகண்ட் இதுன்னு சொல்றாங்க பாரு. செகண்ட் வேற அனதர் செட் என்ன கொடுத்திருக்காங்க? what is another set? And all the elements of 2, 4 okay. அப்ப எப்படி எழுதுவீங்க? are related to each other. The set 2, 4 are related to each other. related to other வந்து போட்டுருங்க. இது each வார்த்தை போவீங்க. each other has modulus a minus b is even. அப்ப இதுவும் நமக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. சோ இதுவும் என்னது? நமக்கு ரிலேட்டட் டு ஈச் அதர். சோ இது நமக்கு ரிலேட்டட் டு ஈச் அதர். ரெண்டுமே ப்ரூவ் ஆயிட்டே இல்லையாமா? ஆமா சார். ஓகே, அடுத்து. சோ இதுல நோ எலிமெண்ட் 1, 3. சோ given 2 set. சோ given என்ன செட்லாம் கொடுத்திருக்காங்க? 1, 3, 5. இதுல உள்ள எலிமெண்டும் and 2, 4 another எலிமெண்டும் ஒண்ணுக்குள்ள ஜாயிண்ட் ஆகுமா கேக்குறாங்க. இது ஜாயிண்ட் ஆகுமாமா? நோ சார். நோ. ஏன்னா வந்து ஒன்னு எடுத்துட்டு இது ரெண்டுல எந்த நம்பர் கூட வச்சா ஆட் நம்பர் தான் அப்படிதானே? சோ மாடுலஸ் 1 - 2 எடுத்தாலோ அல்லது மாடுலஸ் 1 - 4 எடுத்தாலோ உனக்கு வரக்கூடிய நம்பர் ஆட் நம்பர் தான். நமக்கு இங்க என்ன நம்பர் தான் வரணும்? ஈவன் நம்பர் வரணும். இது நமக்கு அன்சாட்டிஸ்ஃபைடு, சாட்டிஸ்ஃபை பண்ணாது. கேட்டுனே? அப்ப நீங்க எப்படி எழுதுவீங்க சொல்லுங்க? வாட் இஸ் தி வேர்டிங்ஸ்? அதே மாதிரி சொல்லுங்க. Here the set 1, 3, 5. I want to say here the set 1, 3, 5 and set 2, 4 are not related to each other. Are not related to each other. Okay. Because modulus of a minus b is not odd. Even. Okay, it's not even. Okay. It's not even. சரியா? not even. ஓகேங்களா? ஓகே சார். ஹென்ஸ் இது முடிஞ்சு போச்சுமா. சோ அப்ப இங்க வந்து கேர்ஃபுல்லா பாருங்க. the has van out. அவ்வளவுதான். ஓகே தானேமா? எஸ் சார். ரெண்டு வேர்டிங்ஸ் புரிஞ்சுச்சா? அப்ப இந்த 5 மார்க் உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சா? என்ன? 5 மார்க் ஓகே ஆயிட்டா? 5 மார்க் புரியுதா? இது 5 மார்க் क्वेश्चनா சார்? நீங்க தான் சொன்னீங்க 8, 9 5 மார்க் சொன்னீங்களே. அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான் சொன்னாங்க. அது 5 மார்க் क्वेश्चन சொல்லல சார். லெந்தியா இருக்குமா? 5 மார்க் क्वेश्चन தாமா. ஓகே. நான் எக்ஸ்ட்ரா பிராக்டீஸ் பண்ணிறேன் இதே மாதிரி क्वेश्चंस. ஓகே தானே? அவங்க என்னன்னா இந்த சாப்டர் அப்புறம் ட்ரிக்னோமெட்ரி, இன்வெர்ஸ் ட்ரிக்னோமெட்ரி அதெல்லாம் கேஸ் பேஸ் क्वेश्चन நிறையஹான் வரும் அப்படின்னு சொல்லிருந்தாங்க. அப்படின்னா இந்த 4 மார்க்கர்ஸ் அதே மாதிரி வரும்னு சொல்லிருக்காங்க. இல்ல, அதாவது நீங்க எப்படி வந்தா ப்ராப்ளம் கிடையாது. நீங்க ஐடியா மட்டும் நல்லா புரிஞ்சு வச்சுக்கீங்க. அந்த ஐடியா வச்சு ஈஸியா எழுதிருச்சா? நமக்கு கான்செப்ட் ரிஃப்ளெக்ஷன் என்ன, சிமெட்ரிக் ட்ரான்சிஷன் எப்படி லிங்க் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சாலே உங்களுக்கு போதுமானது. அவ்வளவுதானமா? எஸ் சார். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? எனக்கு can you give me 2-3 questions homework so we can finish this? கண்டிப்பா. அப்போ நீங்க என்ன சம் பண்றீங்க நீங்க சூஸ் பண்ணிக்கீங்க. சொல்லிருங்க முடிஞ்சது. இதுல இருக்குது. நீங்க எந்த எக்ஸ்ட்ரா ஒரு 3 சம் பண்ணீங்கன்னா அதை நம்ம இன்னைக்கு கூட கொடுக்கலாமே, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்க அப்படி ஹோம்ஒர்க்கா பண்றதை விட ஒரு 4-5 கொஸ்டின் படிச்சுட்டு அதை அன்னைக்கே நீங்க எழுதி பார்க்கறது ரொம்ப பெட்டரா இருக்குன்னு தோணுது. நான் நடத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து ஒரு 5 கொஸ்டின் படிக்கிறீங்க, அந்த 5 சம் என்ன பண்ணுங்க, டெஸ்ட் மாதிரி எழுதி பாருங்க. அப்படின்னா ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிட்டே இருக்கும்.
சரிங்க சார். அப்படி நீங்க எழுதி பார்த்துட்டு உங்களுக்கு நல்ல நாலேஜே இருக்கும். அதே மாடல ஒண்ணுமே இல்லை, சிம்பிளா நம்பர் மட்டும் தான் மாத்தி கேட்பானே தவிர வேற எதுவுமே கேட்க மாட்டாங்க. சரிங்க, நம்பர் ஓகே மாத்தி சார். கேட்பாங்க, சின்ன லாஜிக்கா கேட்பாங்க, அவ்வளவுதான். அப்ப நீங்க ஈஸியான பண்ண அழகா எழுதிடலாம் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். ஓகே ஃபைன். இது வரைக்கும் ஓகேவாமா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே சார். இன்ஷா அல்லாஹ். ஓகே ஃபைன். கொஸ்டின் நம்பர் 9 சொல்லலாமா? சொல்லுங்க பாப்பா, என்ன சொல்றாங்க? So we are given a relation R. ஓகே, ரிலேஷன் ஆர் ரெண்டு சப்டிஷனா கொடுத்துருக்கான். சோ ஒரு சப்டிஷன் ஃபர்ஸ்ட் அப்புறம் சப்டிஷன் 1 அண்ட் செகண்ட் சப்டிஷன் பின்னால பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்டிஷன் சொல்லுங்கம்மா. ஃபர்ஸ்ட் சப்டிஷன் இருக்கு. ஓகே, நான் இத பாக்ஸ் போட்டுக்கிறேன். சோ இதான் ஃபர்ஸ்ட் சப்டிஷன். இது மட்டும் பாத்துக்கங்க, மத்தது பார்க்க வேண்டாம். சோ வாட் இஸ் a given set A? A set யாருமா? yes, இங்க வந்து A belongs to Is it integers integers? Okay fine, integer. where X is X is lies between greater 0 than to greater than to 0 and equal to 0 and less than to 12 and equal to 12. Correct தானமா? Actually 0 yes to sir. 12 வரைக்கும். What is the set A? 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 up to 12. Okay தானமா? Yes sir. Up to 12. Okay. What is the subdivision 1 condition? What is the condition? Modulus A minus B is multiple of 4. Okay வா? இதான கண்டிஷன். ஓகே, இப்போ நீங்க இவன் தெளிவா சொல்லிட்டான், ஷோ தட் சம் ஈக்குவலன்ஸ் சொல்லிட்டான். இது ஷோ தட் இஸ் த ஈக்குவலன்ஸ். சரியாமா? இப்போ நீங்க ஆன்சர் பண்றீங்களா? நீங்க தான் ஃபாஸ்டா ஆன்சர் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ரிஃப்ளெக்சிவ். சொல்லிட்டே இருங்க. அப்படிங்களா? எப்படி எழுதலாம்? Example, any one of the element, for example, A is equal to 0, belongs to capital A. எப்படி எழுதலாம்? Modulus A minus A is equal to modulus 0 minus 0 answer 0. இதை நான் எப்படி எழுதலாம்னா multiple of 4 எப்படி சொல்லலாம்னா 0 into 4 answer right தானேமா? 0 into 4 தானே? அப்ப it is 2 தானே? It is 2 தானேமா? ஓகே, அப்ப it is 2 னா இதை நம்ம எப்படி நோட்ஸ் எழுதுவீங்க? எப்படி நோட்ஸ் எழுதுவீங்க அப்படின்னா, அதாவது A, A belongs to R where A modulus A minus A is modulus A minus A is multiple of 4. Therefore it is reflexive. இது ஓகே தானேமா? Yes sir. ஓகே, இப்போ அடுத்து யாருமா? சிமெட்ரிக். சிமெட்ரிக் ரெண்டு கண்டிஷன் வேணுமா? ரெண்டு எலிமெண்ட். சோ A is equal to 0 and B is equal to 4. ஏன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகே வரணும்ல? ஓகே தானே ஆகணும். அப்ப ரெண்டுமே belongs to யாரு? A. அப்ப எப்படி எழுதுவீங்க? Modulus A minus B is equal to modulus 0 minus 4 is equal to modulus minus 4. Answer is 4. அப்ப இது மல்டிபிள் ஆஃப் 4ல வருமா வராதாமா? Yes sir. Yes. அப்ப இது எப்படி எழுதலாம்? A, B belongs to R where modulus A minus B is multiple of 4. இது மாத்தி போடுங்க. Modulus B minus A போடுங்க is equal to modulus 4 minus 0 is equal to modulus 4. So answer is 4. Correct தானேமா? Yes sir. Where எப்படி எழுதுவீங்க? B, A is belongs to R where modulus B minus A is multiple of 4. Multiple of 4. Therefore it is symmetric. It is symmetric. Okay தானேமா? Yes sir. மூணாவது யாருமா? மூணாவது யாரு? Transitive. A is equal to 0 மா, B is equal to 4 மா, C is equal to 8. So எல்லாமே மல்டிபிள் ஆஃப் 4 வர மாதிரி நம்ம சூஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். சரிதானே? ஓகே தானேமா? அப்ப எப்படி எழுதலாம்? Modulus A minus B is equal to modulus 0 minus 4 is equal to answer modulus of minus 4. Answer is plus 4. So this is the multiple of 4. அப்ப எப்படி எழுதலாம்? A, B belongs to R where modulus A minus B is multiple
multiple of 4. First condition okay. 4. அடுத்து modulus b minus c is equal to modulus 4 minus 8 is equal to modulus of minus 4. Answer is plus 4. அப்ப எப்படி எழுதலாம்? b comma c B, belongs to R where modulus b minus c is multiple of 4. ஓகே தானமா? 4. இப்ப அடுத்து b Yes, b sir. cancel ac பார்க்கணுமா? modulus Yes. a minus c is equal to modulus 0 minus 8. Answer modulus of minus 8. So வெளியே வந்த 8 இத 2 4s 18 பிரிக்கலாமா? It's a multiple of 4 Yes, sir. தானே? அப்ப எப்படி எழுதலாம் சொல்லுங்க பாப்போம். a comma c belongs to R So R where modulus a where minus c is multiple of 4. multiple of 4. Therefore it is Therefore, it is transitive. transitive. Okay then amma. Therefore the given relation R is therefore the The given given relation R is equivalence relation. equivalence relation. Okay then amma. Yes, sir. Hence proved. So first part okay ma. Subdivision 1 ல இது நமக்கு முடிஞ்சிச்சு. Okay then amma. Yes, So sir. அடுத்து அவன் செகண்ட் இன்னொரு பார்ட் சொல்றாங்க find set of all the elements related to 1 in each case. அதாவது ரெண்டு கேஸும் கேட்டிருக்கான். இப்போ என்ன பண்ற related to 1. The related to 1 னா என்ன அர்த்தம்னா இந்த bங்கிற எலிமெண்ட் இருக்கா இல்லையா? Yes, sir. இந்த bங்கிற எலிமெண்ட்னா 1 போட போறோமா? அப்ப 1 போட்டீங்கன்னா இதுல எந்தெந்த எலிமெண்ட்லாம் நீங்க வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா find all the elements. அதாவது இந்த 1 தூக்கி போட சொல்ல எந்தெந்த எலிமெண்ட்லாம் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். ஓகே தானேமா? Okay, sir. ஓகே. அப்ப இங்க பாருங்க என்ன அர்த்தம் ரிலேட்டட் டு 1. ஃபர்ஸ்ட் வந்து ரிலேட்டட் டு 1 அப்ப என்ன அர்த்தம் பாருங்க. ரிலேட்டட் டு 1 அப்படின்னா இது என்ன அர்த்தம்னா மாடுலஸ் a minus 1 is multiple of 4. நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல இந்த a அப்படிங்கிறது நம்ம எங்க எடுப்போம்? சோ a is belongs to capital A தானேமா? Yes, a sir. is belongs to capital A தானே? அப்ப இந்த இடத்துல a க்கு பதிலா எந்த நம்பர்லாம் நீங்க போட்டு 1ல கழிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் 4 வரும். சொல்லுங்க பாப்போம். சோ எலிமெண்ட்ஸ் மறுபடியும் சொல்லுங்க சார். அதாவது a அப்படிங்கிற எலிமெண்ட் எங்க எடுக்கணும்? கேபிட்டல் A தானேமா? இது ஓகே தானே? Yes, sir. அப்போ இந்த ஸ்மால் a இருக்கா ஸ்மால் a ஆமா. அப்ப ஸ்மால் a க்கு நமக்கு வந்து கேபிட்டல் ஏங்கிறது என்ன ஆன்சர்லாம் இருக்குது? 0 to 12 வரைக்கும் இருக்குதாமா? Yes, sir. இப்படி என்ன பண்ணுங்க இந்த ஸ்மால் a உடைய ஆன்சரை 0 ல இருந்து 12 வரைக்கும் எல்லா நம்பரையும் போட்டு சப்ராக்ட் பண்ணா 4 உடைய மல்டிபிளா வருமா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 0 போடுங்களேன். a உடைய ஆன்சர் 0 போட்டு பாருங்க. a உடைய ஆன்சர் நீங்க 0 போட்டா மாடுலஸ் 0 minus 1 ஆன்சர் என்ன வரும்? I'm having class on Tuesday. என்ன வரும்? இது மல்டிபிள் ஆஃப் 4ஆ? இஸ் மல்டிபிள் ஆஃப் 4. 1 வந்து மல்டிபிள் ஆஃப் 4ல வருமாமா? மறுபடியும் சொல்லுங்க சார். சாரி. இதுல வந்து a க்கு பதிலா 0 போடுறோமா? இது 0 ல இருந்து 1 கழிச்சா -1னா மாடுலஸ் இருந்து வெளிய பிளஸ் 1 தானே? அப்ப இந்த பிளஸ் 1ங்கிறது நமக்கு மல்டிபிள் ஆஃப் 4 வருமானா 1 வந்து நீங்க 4 ஓட மல்டிபிள் எழுத முடியாது. நோ, ஃபால்ஸ். No, sir. அப்ப இப்படி நீங்க செக் பண்ணி பார்க்கணும். a க்கு பதிலா 2. Only possible one is அப்ப எந்த நம்பர்லாம் போடணும்? a க்கு பதிலா 5 போடலாம். அப்ப ஆன்சர் மாடுலஸ் 5 minus 1. ஆன்சர் மாடுலஸ் 4. ஆன்சர் இஸ் 4. இஸ் ட்ரூ. ஓகே, வேற எந்த நம்பர் போடலாம்? வேற எந்த நம்பர் வேற a க்கு பதிலா 1 போடலாமா? 1 போட மாடுலஸ் 1 minus 1. ஆன்சர் 0. ஆன்சர் 0. இது நமக்கு வந்து எப்படி எழுதலாம்? இது வந்து 0 into 4. ஆன்சர் 4 0 தானே? Yes, sir. அப்ப இது ட்ரூ தானேமா? Yes, sir. ஓகே, அடுத்து நம்ம போடலாமா? 7 minus 1. A is equals to 7. 7ல இருந்து 1 கழிச்சீங்கன்னா 6 தானே Oh, வரும்? sorry. 9. 9. Very good. 9. Modulus 9 minus 1 is equal to modulus 8. Answer 8. So இதுவும் நமக்கு என்னது? Multiple of 4. Okay தானேமா? Yes, sir.
A is equals to 3. அப்ப 3 எலிமெண்ட்ஸ் வருதா? அப்ப இதோட ஆன்சர் எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா the set of elements of A related to 1 belongs to A is 1, 5, 9. ஓகே தானம்மா? Yes, sir. அதாவது நான் என்ன பண்றேன், அந்த பிங்கிற வேல்யூக்கு 1 போட சொல்ல அது எந்தெந்த எலிமெண்ட்லாம் அந்த 1 வந்து யாருக்குள்ள ரிலேட் ஆகுதா? 1, 5, 9 இதுக்கு ரிலேட் ஆகுதா இல்லையா? Yes, sir. இதான் ஆன்சர். இப்ப இந்த இடத்துல இந்த 12 தாண்டி இங்க ஒரு எலிமெண்ட் ரிலேட் பண்ண முடியாது. நல்லா கவனிக்கணும். இப்ப நமக்கு ஸ்மால் ஏ அப்படிங்கிறது 0 to 12 இருக்குதா இல்லையா? Yes, sir. இப்ப இந்த 13 அங்க ரிலேட் பண்ண முடியுமா? 13 எலிமெண்ட் ரிலேட் பண்ண முடியுமாமா? இப்போ No. இங்க இன்னும் ஏன்னா ஏ பி அப்படிங்கிறது ரெண்டுமே ஏங்கிற எலிமெண்டும் பிங்கிற எலிமெண்டும் ரெண்டுமே ஏக்குள்ள இருக்கணும். அப்படின்னா இந்த கொஸ்டின் கேட்கறான். எப்படி கேட்கறான்? இந்த கொஸ்டினை ஃபைண்ட் ஆல் தி எலிமெண்ட்ஸ் ரிலேட்டட் டு 13 இன் ஈச் அதர் அப்படின்னு கொடுத்தா வருமானா வராது. ஏன்னா 13 நம்பர் இதுல எதுவும் இல்ல. 13 நம்பர் எதுல இருக்காது? அவன் கொடுத்த ஏ செட்ல இருக்காது. அப்ப நோ எலிமெண்ட்ஸ் டு ஈச் அதர். அப்ப எந்த எலிமெண்ட் நமக்கு வந்து ரிலேட் ஆகாது. அப்ப இந்த வார்த்தை புரியுது. அந்த செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஏ ரிலேட்டட் டு 1. இந்த ஏல உள்ள எந்தெந்த எலிமெண்ட்லாம் இந்த 1க்கு ரிலேட் ஆகுதுன்னா 1, 5, 9. சோ இதான் ஆன்சர். Yes, sir. Okay. புரிஞ்சுதாமா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ்.